வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வித்தியாசமான முறையில் சோயா உருளைக்கிழங்கு பிரியாணி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சுவையான இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 25 சோயா, 200 கிராம் அளவுக்கு ஒரு உருளைக்கிழங்கு. சோயாவை 10 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, இது ஆப்ஷனல் தான், 2 இன்ச் நீளத்துக்கு இஞ்சி, 2 பல் பூண்டு, சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 12 சின்ன வெங்காயம், 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளி நறுக்கினது, கொஞ்சமாக புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை. தண்ணி சேர்க்காம பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளியை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றி 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சோயாபீன்ஸையும் போட்டு கலந்து விட்டுடலாம். அரை கப் அளவுக்கு கெட்டியான புளிப்பில்லாத தயிரையும் ஊற்றி மறுபடியும் 1 நிமிஷம் கலந்து விட்டுடலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியை எடுத்திருக்கேன். இது 300 கிராம். 4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. துவரம்பருப்பு சேர்த்துருக்கிறதால டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இந்த ரெண்டையும் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியும் பருப்பையும் உள்ளே போட்டு கலந்து விட்டுடலாம். சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக பாஸ்மதி அரிசியிலையும் இதை செய்யலாம். இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய்யையும் ஊற்றி கலந்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கிற இந்த பிரியாணியை சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்த அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் அரிசிக்கு எப்போவும் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்து குக்கரை மூடிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசிக்கு எப்போவும் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு 4 விசில் விட போகிறேன். 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். வீடே மணக்கிற அளவுக்கு வித்தியாசமான பருப்பு சேர்த்த சோயாபீன் உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி ஆகிருச்சு. கொஞ்சம் லேட் ஆகும்போது இது உதிரியாக வந்துடும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.